ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உணர்வுகள் பேச தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ஸ்டோரி வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அமைதியான வீடு, ஆனால் மனநிலையோ ரொம்ப குழப்பமான மனநிலை. மனைவி ஆனந்தி காலையில் சமையல் செய்யக்கூட மனம் வராமல் நின்று கொண்டிருப்பாள். கணவன் கார்த்திக் பேசி பழகவே இல்லாமல் வேலைக்கு சென்று விடுவார். இருவருக்கும் மனதில் ஏதோ சொல்ல முடியாத வேதனை ஒன்று உள்ளது. ஆனந்தியின் நினைவுகளில் பசுமை காலங்கள் ஓடியது. அவனது அழகு சிரிப்பு, இரவெல்லாம் பேசிக்கொண்டே உறங்கும் பழக்கம், திருமணத்திற்கு பிறகு ஒரே வீட்டில் வாழும் கனவுகள். முன்போல் நம்ம கணவர் இல்லையே அப்படின்னு சொல்லி மன வருத்தம். திருமணத்தின் சில மாதங்கள் கழித்து கார்த்திக் வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். ஆனந்தி தனிமையில் அழுக ஆரம்பித்தாள். அவர்களின் உரையாடல்கள் குறைய ஆரம்பித்தன. கார்த்திக்கின் அம்மா அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். அனாவசியமான சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளை ஆனந்தியின் மேல் சுமத்தினார். கார்த்திக் மத்தியில் அந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் நிற்கவே இல்லை. வாக்குவாதங்கள் தொடங்க ஆரம்பித்தது. ஒரு நாள் ஆனந்தி துணிச்சலாக எதிர்த்து பேச ஆரம்பித்தாள். கார்த்திக் கோபம் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறான். வீடு முழுவதும் ஒரு பேய் சூழ்ந்த அமைதியாக இருந்தது. ஆனந்தி அழுகையில் ஆழ்ந்தாள். கார்த்திக் காரில் சும்மா உட்கார்ந்து பிதற்றுகிறான். இருவரும் ஒரு செய்தி அனுப்ப மனம் கூட வரவில்லை. ஆனந்தியின் பழைய தோழி அவளை காண வந்தாள். அவளோடு ஆனந்தி மனம் திறந்து பேசுகிறாள். உணர்ச்சியின் முடிவில் ஒரு உரையாடல் வேண்டுமென இருவரும் முடிவு செய்கின்றனர். நம்ம வீடியோக்கு இடையில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். பைமோட் இ-ஷாப்பிங். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வேணும்னா அதுலேயும் மறந்துடாமல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப்பில் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வந்து கிடைக்கும். நீங்கள் வேணும்னா அதில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நெடுநாட்கள் கழித்து ஆனந்தியும் கார்த்திக்கும் இருவரும் நேரில் சந்திக்கிறார்கள். கோபம் இல்லாமல் அமைதியாக பேசத் தொடங்குகிறார்கள். தவறுகள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் அனைத்துமே பகிரப்படுகிறது இருவரிடமும். பேச்சுக்களுக்கு பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற தீர்மானிக்கிறார்கள். கார்த்திக் உணர்கிறான் மனைவியின் தனிமை என்னவென்று. ஆனந்தியும் உணர்கிறாள் கார்த்திக்கின் மன அழுத்தங்களை. அவர்கள் மீண்டும் பழைய நாட்களுக்கு திரும்பவில்லை. ஆனாலும் பேசிக்கொண்டே, புரிந்து கொண்டே, சிறு சிரிப்புகள், எளிய நேசத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார்கள். இருவருக்கும் இடையிலான அந்யோன்யம் அதிகமாகிறது. இருவருக்கும் இடையிலான சண்டை குறைகிறது. ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொண்டு அவர்களது இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவிக்குள் மௌனமாக எழும் துயரங்கள், புரிந்து கொள்வதன் மெல்லிய மொழியே உணர்வுகள். இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் போய் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.